கடப்பாறை அபிஷியலி இஸ் பேக். வெறும் 3 மேட்சை வின் பண்ணிட்டு கப்பு சொப்புன்னு கதறோலாம் எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார வேண்டியதான். இனி சர்மாஜி ஆட ஆரம்பிச்சா ஆஸ்திரேலியன் டிவிக்கே கலக்கம். இவங்க ஏமாத்திரம் சும்மா ஏறி மெரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க மேல. இனி அவனால ஒன்றும் பண்ண முடியாது போல. எஸ்ஆர்எச் என்னத்த சொல்ல 300 முடிச்சு விட்டாங்களே உங்களை. ஏண்டா கொஞ்சமாவது பார்த்து ஆட வேணாமா? கரகரன்னு சுத்துறீங்களே. ஒப்புக்கு சப்பானி பவுலிங் கிட்ட அது வேலையாகும். எம்ஐ பவுலிங் கிட்ட அந்த பருப்பு வேகுமோடா. டேசன் மட்டும் இல்லைன்னா 49 ரெக்கார்டை கண்டிப்பா இன்னைக்கு பிரேக் பண்ணிருப்பாங்க. கடைசியில அபினவ் மனோகரை கொஞ்சம் ஆடி கொடுத்ததால தான் இந்த ரன்னே வந்துச்சு. அவ்வளவுதான்டா அப்பா. சர்மாஜி ஃபார்முக்கு வந்துட்டாப்ல. ஊர்ல இருக்கிறதுலே படு பயங்கரமான பேட்ஸ்மேனே இந்த ஆளுதான். ஒரு 2 பால் டஃபா போட்டு கீழே நிறுத்தினா போதும். 3வது பால் ஆகாயத்துல பறக்குது. இந்த ஆள் பால பறக்க விடுறத பார்த்தா இவ்வளவு ஈஸியா சிக்ஸ் அடிக்க முடியும் தோணுது. இதுல ஸ்கை வேற பேய் பாங்கு வந்துட்டான். இஷான் கிஷன் சாரை பத்தி நான் என்னத்த சொல்ல. நல்ல பேரை வாங்குறேன்னு மும்பைக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாப்லையோன்னு தோணுது.